தோழமை சொந்தங்களுக்கு பணிவான வணக்கங்கள். அன்புடன் கேவிஎஸ். அஞ்சல் துறை முதல்வர் திரு அலோக் சர்மா அவர்கள் 11/12/2023 அன்று அனைத்து மாநிலங்களுக்கும் ஒரு டிஓ லெட்டரை அனுப்பியிருக்கின்றார். மிகவும் ஸ்ட்ராங் வேர்டுகளை கொண்ட கடிதம் அது. அதாவது அந்த கடிதத்தினுடைய தாக்கம் என்பது மிக சிறப்பாக இருக்கிறது என்பதை நிச்சயமாக நாம் குறிப்பிட்டாக வேண்டும். இந்த அஞ்சல் துறையிலே பிசினஸ் டார்கெட் என்கின்ற அடிப்படையிலே ஏராளமான டார்ச்சர்கள் இலாக்கா ஊழியருக்கும் மற்றும் ஜிடிஎஸ் ஊழியருக்கும் தொடர்ந்து நடைபெற்று வருவது என்பது வாடிக்கையான இன்றைய சூழ்நிலையிலே அது போன்ற செயல்பாடுகள் நிகழக்கூடாது என்பதற்கான டிஓ கடிதம். இது மிகச் சிறப்பான கடிதம். இந்த கடிதத்திலே அதாவது எட்ட முடியாத ஒரு இலக்கினை குறிப்பாக ஜிடிஎஸ் ஊழியருக்கு தருவதை தவிர்த்திட வேண்டும் என்று மிக சிறப்பாக குறிப்பிட்டிருக்கின்றார். 22/2/2023 அன்று வெளியிட்ட அந்த கடிதத்திலே அஞ்சல் ஊழியர்கள் மீதும் மற்றும் ஜிடிஎஸ்கள் மீதும் சாத்தியமற்ற இலக்கினை நிர்ணயம் செய்திடக்கூடாது என்பதற்கான விரிவான விளக்கங்களை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படி இருந்தும் கூட பல தனிநபர்களிடமிருந்தும் ஜிடிஎஸ் ஊழியர்களிடமிருந்தும் தொழிற்சங்கங்களிடமிருந்தும் டார்கெட் என்ற பெயரிலே இலாக்கா ஊழியரையும் ஜிடிஎஸ் ஊழியரையும் கொடுமைப்படுத்துவதாக ஏராளமான புகார்கள் வந்து கொண்டிருக்கின்றன. அது மட்டுமல்லாமல் இலக்கை எட்டவில்லை என்கின்ற காரணத்திற்காக ஒழுங்கு நடவடிக்கையும் மேற்கொள்ளப்பட்டு இருப்பதாகவும் தெரிய வருகிறது. இது முற்றிலும் தவறு. தேவையான ஒரு உதவிகளை அந்த தோழர்களுக்கு செய்திட்டு அவர்களுடைய செயல்திறனை தொடர்ந்த பயிற்சி மூலமாகவும் மற்றுமுள்ள ரிசோர்சஸ் மூலமாகவும் உருவாக்கி தர வேண்டுமே தவிர அவர்களை டார்ச்சர் செய்திடக்கூடாது. மோட்டிவேட்டட் கமிட்டட் ஒர்க் என்பது தேவை. ஒரு மோட்டிவேஷன் தூண்டுகின்ற அளவிற்கு அவர்களுடைய செயலிலே முழுமையாக தன்னை ஈடுபடுத்தக்கூடிய அளவிற்கு அந்த நம்முடைய நோக்கத்தை அந்த ஆப்ஜெக்டை எட்டுவதற்காக அவர்களுக்கு ஊக்கப்படுத்திட வேண்டுமே தவிர ஊழியர்களை டார்கெட் என்ற பெயராலேயே கசைக்கு பிழிந்திடக்கூடாது. அன்டியூ ஹராஸ்மெண்ட், தேவையில்லாத ஹராஸ்மெண்ட் மற்றும் டிசிப்ளினரி ப்ரொசீடிங்ஸ் இவைகள் எல்லாமே அவர்களுடைய பணி செய்வதை கண்டிப்பாக பாதிக்கும். அது ஒரு டிமோட்டிவேட், அதாவது அவர்களுடைய வேகத்திற்கு செயல்படுவதற்கு தடையாக அமையக்கூடியதாக இருக்கவே தவிர மற்றொன்றும் இல்லை. அவைகள் தேவையற்றதும் கூட என்று சொல்லி இனி எதிர்காலத்திலே இது போன்ற ஒரு புகார்கள் வராத வண்ணம் செய்து பார்த்து கொண்டிட வேண்டும் என்று இந்த விளக்க ஆணையினை, இந்த ஒரு விரிவான ஆணையினை அஞ்சல் இலாக்கா 11/12/2023 அன்று வெளியிட்டிருக்கிறது. இந்த ஆணை வெளிவந்த பின்னாலும் கூட எருமை மாட்டு மேல் மழை பெய்ததைப் போல இன்னும் ஒரு சில கோட்ட கண்காணிப்பாளர்கள் ஜிடிஎஸ் ஊழியருக்கு இலக்கை நிர்ணயித்து அவர்களை கொடுமைப்படுத்துவதாக, அதுவும் குறிப்பாக நம்முடைய தமிழகத்திலே அவர்களுக்கு இலக்கு நிர்ணயித்து தனியாக வாட்ஸ்அப்பிலே அனுப்புவதாக நாம் அறிகின்றோம். அவர்களை செயல்பட தூண்டிட வேண்டுமே தவிர அவர்களை மிரட்டிடுவது இந்த கடிதத்தினுடைய மை உலர்வதற்கு முன்னாலே அதனை மீறுகின்ற செயலாகும் என்பதை சம்பந்தப்பட்ட கோட்ட அதிகாரிகள் உணர்ந்திட வேண்டும். ஜிடிஎஸ் ஊழியரை தட்டி கொடுத்து நம்முடைய பணியை செய்து முடித்திட வேண்டுமே தவிர எட்ட முடியாத இலக்கினை நிர்ணயித்து அவர்களை எட்டி பந்தாடுவது என்பது சரியாக இருக்காது. அது முறையும் அல்ல என்பதை நாம் இந்த பதிவின் மூலம் பதிவாக்குகின்றோம். என்ன நண்பர்களே, மீண்டும் சந்திப்போமா? அன்புடன் கேவிஎஸ்.